தமிழ்நாட்டில் மறுபடியும் முதலமைச்சர் பதவியில் உட்காரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணும். முக்கியமாக பார்த்தோம்னா விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை, கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களில் பார்த்தோம்னா 13 கட்சி ரீதியாக 13 மாவட்ட கழகங்கள் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 33 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. போன தேர்தலில் பார்த்தோம்னா வெறும் 7 மட்டும்தான் அதிமுக வென்றது. அதுவே மக்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கல்ல வெறும் 11%, ராமநாதபுரத்தில் வெறும் 9%, அதில் டெபாசிட்டே இழந்தாங்க. அடுத்து திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 8%, மதுரையில் 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டாங்க. இப்படி சவுத்து முழுக்கவே அதிருப்தியோ அதிருப்தி. இப்போ போதாததற்கு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்தும் வெளியேறிட்டார். ஸோ இங்கே எல்லாமே பெரிய சேதாரங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த சறுக்கல்களை சரி செய்யாமல் போனால் எடப்பாடி 10 தோல்வியிலிருந்து 11 தோல்வி பழனிசாமி என்கிற பெருமிதத்தையும் பெறுவார். தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறாங்க அவருடைய நலம் விரும்பிகளே.